இது சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அவர் ரஜினிகாந்தை பற்றி பேசி வந்ததுனால சொல்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு காரில் போயிட்டு இருந்திருக்காரு. விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு, சிஎம் விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு ஃபோனு நேர்லேயே வாழ்த்து சொல்லணும், ஃபோன்லேயே வாழ்த்து சொல்லணும்னு ஃபோனை போட்டிருக்காரு. பேசியிருக்கேன், என்ன தம்பி அப்படி எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேண்ணே, எல்லாரையும் பார்த்துட்டேன், உங்களை தான் பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோனில் வாழ்த்து சொன்ன ரஜினி அப்படின்னு தலைப்பு போட்டால் கூட ஓடும். எனக்கு அது தேவையில்லைன்ற பொலிட்டிக்கலாக போகும். கல்யாண வீட்டில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, இவர் அப்பாவும் பிள்ளையும் பேச விட்றாங்க. 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாப்புல. அந்த பொண்ணுக்கு பக்குனுக்கு என்னங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாரு. ஏம்மா ஆட்சியை சொல்கிறாருமா. ஓ சரி 6 மாதத்துக்குள்ளே விளங்காது கலைஞ்சிரும் அப்படின்றாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க. என்ன இது 6 மாதத்தில் விளங்காது கலைஞ்சிரும் சொல்கிறாங்க, ஆட்சியை சொல்கிறாங்க. நான் இப்போ நீ பண்ணதுக்கு உடனே தூக்கிடுவேன். ஆனால் நான் இப்போ தூக்குனேன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் அமைச்சரை பதவி விலக்குன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. இது லாஸ்ட் வார்னிங். பொது இடத்துல ஒழுங்காக நடந்துக்கணும் இனிமேல் அப்படின்னு வான் பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பொது இடத்துல ஒழுங்காக நடந்துக்கிட்டாரு. பத்திரிகையாளர்களும் நல்லா இது பண்ணார். நமக்கு அவர் பேரை சொல்ல வேணாம். இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் காலடியில் உட்காந்து தான் வைகோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அத்வானி காலில் கூட மோடி உட்காந்துருந்தாரு காலடியில். அதுக்கு என்ன பண்ண, அதை பார்த்த சாட்சியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா மதிமுக வரலாறே முடிஞ்சிடும். என்ன வரலாறு முடிஞ்சிடும்? மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அமைச்சருக்கு எதிராக அமைச்சரை கைது பண்ணணும் அப்படின்ட்டு, பதவி விலகணும் அப்படின்ட்டு திமுகவினர் ஆர்ப்பாட்டம், திமுகவினர் கைது, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே அதிமுகவில் அடுத்த விக்கெட்டாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சரியும் அதிமுக என்பது பற்றியும் மற்றும் 2 நாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு வந்து முதல்வர் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. மதிமுக போனதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு சிவசங்கர் அவர்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க 90% சப்ஸ்கிரைப் பண்ணல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது இன்ஸ்டாவில் உங்களுக்கு அதிகமாக காட்டும். 2 வாசகருடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து 1 இன்டர்வியூ கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகிறதா? இது ஊரில் இருக்க எல்லாருக்கும் 1 கொடுக்குறதுக்காக நம்ம இருக்கிறோம். அதனால் அவர் திரும்ப நான் கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் பெருசாக ஆசைப்படுங்க, ஏன்ட்டு ஏன் வர்றீங்க? இன்னும் பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் 1 கேளுங்க. ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க, பதில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதில் நம்ம இதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, ஒவ்வொரு எபிசோடும் சிறப்பாக பண்ணுறீங்க, உங்களுடைய தனித்துவமான சிறப்பு அல்லது தனித்திறன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய தனித்திறன் ஆக்சுவலாக க்ரைம் ஸ்டோரி தான் என்னுடைய மெயின் இது. நான் பெரும்பாலும் அதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அதை விட்டு விலகி கிட்டத்தட்ட 2014 அப்புறம் பொலிட்டிக்கல் சைடு அதுன்னு. ஆனாலும் நான் வந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் 2018 20லலாம் கூட இந்து தமிழில் க்ரைம் எழுதியிருந்தேன். அந்தளவுக்கு க்ரைம் பண்ணியிருக்கேன். க்ரைமில் வந்து ஸ்கிரிப்டட் ஸ்டோரி இது பண்ணணுன்னு எனக்கு ஆசை. இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் இது போகிறதுனால நான் பொலிட்டிக்கல் சைட்லேயே இருக்கிறேன். அதனால் பொலிட்டிக்கல் ப்ளஸ் க்ரைம். ஏன் பொலிட்டிக்கல் அப்படின்னா, என்னுடைய ஒரு 10வது வயசுலேருந்தே இதுதான் எனக்கு வேலையே. அரசியல்னு 2-3 அரசியல் கட்சியிலும் இருந்துட்டேன். அதனால் எனக்கு அது வந்து இயல்பாகவே அது ஒரு இது உண்டு. இந்த 2-3 அதனால் இந்த 2-3 என்ன சார்? ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி, எங்கள் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி 2 தான். அப்போ இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, சைக்காலஜி மற்ற விஷயங்கள்லையும் கூடுதலாக இது உண்டு. அதனால் அது எது வருதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ரொம்ப முடியல. இல்லை நம்ம அனீஷ் சார்னாலே முடியல, விஷுவல் எடிட்டர்னால, கேமராமேனால். இல்லாட்டி அவரை போட்டு பெண்ட் எடுத்து க்ரைமு அதுன்னு தனியாக கிளம்பிடுவேன். அது கொஞ்சம் நேரம் பிடிக்குது. மற்றபடி இதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி தமிழகத்துடைய ஆவி நிறுவனம் குறித்து முதல்வர் விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு அறிக்கை, பொசிஷன் பேப்பர் அல்லது விரிவான திட்ட அறிக்கை எழுதினால் என்னன்னு கேட்குறாரு. என் மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து அந்த முயற்சியில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 2-3 பேர் இது சம்மந்தமான ஆட்களை திரட்டி அவர்கள் மூலியமாக இதை கொண்டு போகலாம். இன்னொன்று நம்ம வீடியோவில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ரொம்ப முக்கியம்.
அது வேறு சிலரும் வந்து அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. இந்த முன்னெடுப்பு நடந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆவின் வந்து ஒரு பெரிய அளவு இருக்கும். அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அல்லது கூட்டங்களில் நீண்ட நேரம் ஐஸ் வைப்பது, முகஸ்துதி பாடி நேரத்தை வீணடிக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி வச்சது நல்ல விஷயம்னு பாராட்டியிருக்காரு. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல இது. இந்த மாதிரி ஆலோசனைகள் இந்த இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணலான்றது புரியும். ஆலோசனைகளே வரவேற்கப்படுகிறது. நல்ல ஆலோசனை, முக்கியமான ஆலோசனைகள் வரவேற்க. ஆமாம், நல்ல ஆலோசனைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் மீண்டும் ரஜினி கமல் சேர்ந்து நடிப்பீங்களான்னா ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது வேற, அது ஆலோசனை இல்லை, ஆசை. அந்த ஆசை வந்து எல்லா நேரத்துலையும் நிறைவேறாது. ரெகுலர் வாசகர் ஒருத்தர் அவர் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இதில் வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு தம்பி வனத்துறையில் தற்காலிக பணியாளர்களையும் வேட்டை தடுப்பு காவலர், ஓட்டுநர்கள் இவங்க 24 மணி நேரம் 24/7 வேலை வாங்குறாங்க. ஆனால் ஊதியம் மிக குறைவு. பணி நீக்கம் இது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு இதில் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. இதை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் டீட்டெயில் எடுத்துகிட்டு பேசினா தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம். நேர்மையாக என்று சொல்கிறீர்கள். ராக்கெட் மாடல் அவர் அல்லவா? எனது கேள்வியை அளிக்காமல் தகுந்த விளக்கத்தை கொடுங்கள். நீங்கள் சொல்வீர்கள் பாருங்கள். மற்றவர்களை பார்த்து, பத்திரிகையாளரை பார்த்து பேஜ் யூஸ்க்காக என்ன புரியல எனக்கு அவர் சொல்கிறது. ராஜ்மோகனை தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணீங்க, இப்போ வந்ததுன்னு. ராஜ்மோகனை மட்டுமா? நம்ம யாரை தான் பண்ணல. தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா ஜெயிக்காதுன்னு கூட சொல்லியிருந்தோம். ஏங்க, இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை தான் நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். அன்றைக்கி இருக்கிற எல்லோருடைய கணிப்பும் அதிக வாக்குகள் வாங்குவார், ஜெயிக்க மாட்டாங்க, சீட்டாக மாறாதுன்னு சொன்னோம். 20% வரையும். ஆனால் அதிமுகலேருந்து வந்ததுனால அது சீட்டாக மாறிச்சு. அதற்கு பிறகு இந்த அரசுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், எப்படி செயல்படுறாங்கன்னு பாட்டத்தை வச்சு விமர்சனம் பண்ணோம். எனக்கு இதிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கடுமையாக விமர்சனம் வச்ச ஆட்கள் ஆட்சி வந்த பிறகு அதே கடுமையை காமாட்டல பண்ணலை. இன்றைக்கும் சில பத்திரிகையாளர்கள் அந்த பாணியிலே தான் அணுகிறாங்க. எல்லாமே மோசம், தப்புன்னு. நான் கேட்குறேன், எனக்கு FL2 பாரு அந்த தன்மையோடு கொண்டு வந்து ரேட்டை டபுள் ஆக்கி விட்ருக்காங்க. 30 லட்ச ரூபாய். இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நம்பிக்கை தர விதமாக இருக்குது. அப்போ இந்த நல்ல விஷயங்களை சொல்கிறது வந்து தப்பு. நீங்கள் வந்து மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என் மேலே உங்களுடைய அந்த கணிப்பு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேறு. திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்முடைய வேலை அட் ப்ரெசன்ஸ் என்ன இருக்குதுன்றதை பதிவு பண்ணுறது தான். அதில் இது தப்பு, இது ரைட்டுன்றதை பதிவு பண்ணுறோம். இந்த ஜாதி சான்றிதழ், இது ஆதார் தப்புன்னு சொன்னோமா இல்லையா? ஆமாம், அது தப்புன்னு அவரும் வந்து திருத்திக்கிட்டார். எதிர்ப்பு கிளம்பினோன்னா உடனே மாற்றிக்கிறாங்க. அந்த இவரை நியமிச்சதை தப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? இல்லை, சரி, நான் சொல்கிறோம், நம்ம திருமாவளவன் மாதிரி ஊரே ஒரு பக்கம் போகும்போது இவர் இப்படி போவார். நம்ம அதை தவறுன்னு தானே சொல்கிறோம். உங்கள் பார்வை அது மாதிரி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? தவறு சரி சொல்லித்தான் இருக்கும். அண்ணாமலை பற்றி நல்ல விஷயம் சொல்கிறோம். அண்ணாமலை பண்ண விஷயத்தையும் சொல்லும் போது அவர்களுடைய ஆதரவாளர் கோபம் வருது. அதுக்காக நிறுத்திக்கிட்டோமா? அண்ணாமலை அவர்கள் பற்றியே பேசலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாரு? கீர்த்தனா என்ன பேசினாலும் சப்போர்ட். பேருந்துகள் தொடக்க நிகழ்ச்சியாக 3 நாட்கள் அந்த பேருந்துகள் ஓட்டுநர்கள் சென்னையில் உணவிடம் இல்லாமல் தவித்தார்களே. இதெல்லாம் எனக்கு இதுவாக தெரியும். நான் சிஐடியா? நான் இடம் இல்லாமல் தவித்தார்கள்னா யாருக்கு தெரியும்? அது தவித்தார்கள்னு பிரச்சனை வந்து அதை பதிவு பண்ண போகிறோம். 100% நடக்கிறத அனைத்தையும் பண்ணோன்னா ஒரு நாள் பூரா லைவ் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி 300 பேருந்துகள் இங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன. இதை விட மோசமாலாம் நடத்தியிருக்காங்க. ஏங்க, கோயம்பேடு கிளாம்பாக்கம் திறந்தப்போ அந்த பேருந்து அவங்களுக்கு தங்கிறது கூட இடம் இல்லைங்க. அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். வர்றதுல பெரிய செய்தி எதுவும் அதுதான் பதிவு பண்ணுவோம். இந்த இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு ராஜ்மோகன் சும்மா பேசினால சரியாக பேசுகிறாருன்னு அவரை போல ஒரு மனிதரை பார்த்ததில்லை. நான் எப்போ சொன்னேன்? இதெல்லாம் எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறதில்ல, ராக்கெட் மாடல் பார்த்து. அதனால் இந்த தடவை தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. இது வந்து என்னுடைய இதை அழிக்காதீங்கன்னு வேறு கேட்டுக்கிறீங்க. முதலில் பண்ணால் ஒரு சிறிய கேள்வி. தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு வரும் முறை விஜய் மற்றும் தாவே கட்சி பெரிய விமர்சனம் செய்யலாம். ஆமாம், ஆனால் ஆட்சி அமைந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த தவறான வழிகாட்டுதல் அரசுக்கு மிகவும் சாதகமாக பேசுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அது இன்னொன்று சொல்கிறாரு, ஏதேனும் சமரசம் நடந்துருக்கிறதா உங்களுக்கு? இது கேள்வியே கிடையாது. இது என்னை பற்றி தவறாக நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி கூட என் பைக் ஹெட்லைட் உடஞ்சிச்சின்னு வண்டியை ஓரம் கட்டு வந்துக்கிறேன் நான். அவ்வளோதான் என்னுடைய நிலைமை. அதனால்
நீங்கள் அப்படி இந்த ஷர்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. நான் அதிமுக போன இதில் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தப்போ கூட நான் போய் எனக்கு பலரும் சந்திக்க வாய்ப்புலாம் கிடைச்சிது. யாரையும் போய் சந்திக்கவே இல்லை நான். இன்றைக்கும் நான் போய் செக்ரட்டரியேட்டில் ஒரு 4-5 அமைச்சரை பார்க்க முடியும். ஆனால் போனால் அதற்கு ஒரு தப்பர்த்தம் கற்பிக்கப்படுன்றதுனால வெறும் மெசேஜில் வாழ்த்துக்களோடு நிறுத்திக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. இதுக்கு மேலே நாங்கள் இப்படி தான் முடிவு பண்ணினா முடிவு பண்ணிக்கங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றிங்க. கரெக்டு தான் சார். அதனால் இதை விட மோசமாக பேசிக்கிட்டு கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போங்க. இந்த 1 and 1 2லாம் கூட அங்கே போங்க. அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. 1 and 1 2 என்ன ஒருத்தர் உட்காந்து நம்ம பேசி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு 1 and 1 2 வச்சா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் லைவ் போகிறோம். கமெண்ட்ஸ் போடுங்க. அதை பார்த்து பதில் பேசுகிறோன்னு சொல்கிறோம். இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். நம்மளும் ட்ரை பண்ணுறோம். அதனால் அந்த விஷயம் வரும்பொழுது நீங்கள் உங்கள் 1 and 1 2 உங்கள் சாமர்த்தியத்தெல்லாம் காமிங்க. அதில் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன். கேள்விகள்ன்றது வேறு, இந்த மாதிரி முடிவு பண்ணி பேசுதுன்றதெல்லாம் வேறு. கேள்விகள்னால் பொலிட்டிக்கலாக அது எதில் வேணால் கேளுங்க. சொல்ல முடிஞ்சால் சொல்கிறோம், இல்லை தேடி எடுத்து கூட சொல்கிறோம். ஆனால் இந்த வேண்டுமென்றே நான் இப்படி பண்ணுவேன்றதுக்கு பலர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று சிலர் அபிப்பிராயம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி பிடிக்காதவங்களை நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட அபிப்பிராயத்தை நம்ம தேட முடியாது. இன்னொன்று சொன்னார் அவர், பிடிச்சவங்க நம்ம பேசலாம் பிடிக்கும்னு நினைக்கிறதும் தப்பு. அதனால் தலைவர் பாணி தான். தலைவர் எப்போவாவது கரெக்டாக பேசுவார். வாழ்க்கையில் நிம்மதின்றது வெளியில் தேடுறதில்ல, நமக்குள்ளே தேடுறதுன்னு அவர் சொன்னார். நான் இன்னை வரைக்கும் அதை வேதவாக வச்சுருக்கேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான். ஐயோ கார் வாங்கிட்டான். நேற்று வரைக்கும் எப்படி தான் தெரியுமா, சைக்கிள் ஒர்க் இல்லாமல் இருந்தாயா, நான் இப்போ என் பைக்கில் தான் கூட்டு போய் விடுவேன். இன்றைக்கி பாரு கார் வாங்கிட்டான் அப்படின்னா உனக்கு தான் உடம்பு கெட்டு போயிடும். ஆமாம். அவன் வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். நீ நல்ல வேலை கிடச்சிது, கார் வாங்குறான், இது பண்ணுறான். இதில் நமக்கு என்ன பிரச்சனை? அவன் கார் வாங்கினா நமக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சிட்டேன்னா நிம்மதியை வெளியில் தேடாமல் உள்ளே தேட ஆரம்பிச்சார். இதை தான் ரஜினி சொன்னார். அவர் பல இடத்துலேருந்து எடுத்து நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. எது அந்த இப்போ இந்த கடைசி சொன்னார்ல பிடிக்காதவங்கள்ட்ட எவ்வளோ. ஆமாம். ஏன்னா அவங்களாம் அந்த பிரச்சனை வருதுங்க. பேசலைன்னா ஏன் பேசலான்றாங்க, பேசினா இப்படி பேசிக்கிறேன்னுவாங்க, இல்லாட்டி நான் அவருக்கு பேசினேன்னுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போவும் அவர் நான் ஒரு தகவல் சொல்கிறேன். இது சொல்ல வேணான்னு சொன்னாங்க. அவர் ரஜினிகாந்தை பற்றி பேசி வந்ததுனால சொல்கிறேன். பிறந்தநாள் அன்றைக்கி காரில் போயிட்டு இருந்திருக்காரு. விஜய் பிறந்தநாள் அன்றைக்கி, சிஎம் விஜய் பிறந்தநாள் அன்றைக்கி ஃபோனு நேர்லேயே வாழ்த்து சொல்லுவோம், ஃபோன்லேயே வாழ்த்து சொல்லணுன்னு ஃபோனை போட்டிருக்காரு. பேசியிருக்கேன், என்ன தம்பி அப்படி இப்படி இருக்கீங்கன்னு. நான் நல்லா இருக்குண்ணே, எல்லோரையும் பார்த்துட்டேன், உங்களை தான் பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தம்பி கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவோம், சந்திப்போம் அப்படின்ட்டு பேசிட்டு வச்சுருக்காரு. இதை என்கிட்ட சொன்னாங்க, இதை பார்த்து இது பண்ணுங்க, ஏன்னா கூட இருந்து பார்த்தவர் மாட்டிக்குவார் அப்படின்னாங்க. என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, நீங்கள் வெளியில் அப்படி இது பண்ணுறீங்க, அவங்க உள்ளுக்குள்ளே கரெக்டாக தான் இருக்காங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் விஜய்க்கு டெலிஃபோனில் வாழ்த்து சொன்ன ரஜினி அப்படின்னு தலைப்பு போட்டால் கூட ஓடும். எனக்கு அது தேவையில்லைன்ற பொலிட்டிக்கலாக போகும். சரி சார், அமைச்சர் சரத்குமார் அவர் பதவி விலகணும், கைது பண்ணணும் அப்படின்ட்டு திமுக சார்பில் மறியல் பண்ணுறாங்க, போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. போராட்டம் இன்னும் ஆயுதத்தை தாவாக்கு எதிராக திமுக கையில் எடுத்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, நான் கூட இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், ரேஷனில் அரிசி போடலையா, இல்லை மண்ணெண்ணெய் வரலையா, இல்லை தண்ணி வரலையா, இல்லை வேறு ஏதாவது சாலை சரியில்லையா, இல்லைங்க, வேறு சரத்குமார் பதவி விலகணும், அவர் பாஜகவில் இருக்கிறாரு, அவரை போய் எதுங்க சொன்னாங்க. அமைச்சர் சரத்குமார் பதவி விலகணும். என்ன இது, எதுக்கு பதவி விலகணும்? அந்த மாத்திரை எப்படி இப்படின்னு போதை மருந்து மாதிரி பண்ணி தக் லைஃப்னு அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஏன் அவர் அப்போ அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது, சின்ன வயசு பையன், ஒரு ஜாலிக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது அந்த மாத்திரை, குழந்தைக்கு இது பண்ணுற மாத்திரையை அந்த போதை மருந்து ஸ்டைலில் பண்ணி காமிச்சு போட்டிருக்காரு. அதை வீடியோ எடுத்து ட்விட்டரில் அவருடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. உண்மையிலேயே போதை அடிக்கிற ஒருத்தனாக இருந்தால் அவன் பயந்து யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்து டக்குன்னு எடுத்து டக்குன்னு சுருட்டி இழுத்துக்குவான். அவன் அதை போய் போதை உண்மையிலே அடிக்கணும்னா தான் இன்ஸ்டாவில் போடுவானா? பிடிச்சி நார்கோட்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. போதை மருந்து இருக்குதோ இல்லையோ, நார்கோட்டிக் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணியிருக்கீங்க. 3 மாதத்துக்குள்ளே உள்ள ரிசல்ட்டை கொடுத்துரும். அப்போ ஏதோ இது என்னென்னா, நான் சொல்ல வர்றது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்போ இல்லை, முன்னாடி எப்பா மற்ற அமைச்சர் கூட ஏதாவது இன்ஸ்டாவில் போட்டுருந்தா அழிச்சிருங்கப்பா, கண்ணு வச்சு தேடினுங்கிறாங்க அப்படியே இன்ஸ்டாவில் ஏதாவது இருக்குதா, ட்விட்டரில் இருக்குதான்னு. அதனால் பார்த்துக்குங்க. ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க, கில்லி தாண்டு விளையாடிருப்பீங்க. தலைவர் கில்லி படம்ன்ற மாதிரி கில்லி தாண்டு பார்த்தியா, கில்லி விளையாடுறாரு இவர்
அன்னைக்கே இந்த மாதிரி கில்லி விளையாடி ஒரு கண்ணாடியை உடைச்சிருப்பீங்க, அடுத்த வீட்டு கண்ணாடியை உடைச்சி அமைச்சரே பதவி விலகுன்னு போயிடுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லாத மாதிரி இவர்கள் பண்ணுறாங்க. ஏன்னா இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சிவசங்கர் மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக சம்மனு, அறநிலைத்துறை சட்டசபையில் வச்சு செஞ்சிட்டாங்க, மின்சார வாரியம் பண்ணிட்டாங்க, நிதியில் பிரச்சனை, ஒவ்வொரு விஷயத்துலேயும் பிரச்சனை. அதனால் இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இது பண்ண முடியல. அதுக்கு சரத்குமார் பதவி விலகணும். சரி, இப்போ நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சரத்குமாரை வந்து இன்றைக்கி ஒரு பிரபல சேனலில் சரத்குமாரை நீக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு பிளான்டட் ஸ்டோரி. ஆக்சுவலாக அது நீக்கப்படுகிறார் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், ஒரு தடவை ஒரு அமைச்சர் பத்திரிகையாளரில் கடுமையாக பேசிட்டார். பத்திரிகையாளர் விட்டு பெண்களே பேசிட்டார். நாங்கள் எல்லாம் இப்போ கேரை பண்ணிட்டோம். அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். அப்புறம் காரில் ஏறி கிட்ட தப்பிச்சு ஓடினார் அவர். நாங்கள் அதுக்கப்புறம் விட்டுட்டோம். இந்த மேட்டர் சரி பண்ணுறேன்னு பல பேர் இந்த பத்திரிகையாளர்களில் ஒரு டீம் போய் காசு வாங்கிச்சு. அது தனி கதை. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி, ஏன்பா பிரச்சனை தான், எதுக்கு காசு கொடு, அவன் வந்து காசு வாங்குறான், அவன் எங்கள் கிட்ட கூட வர முடியாது, எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கூப்பிட்டு திட்டி விட்டோம். இது ஒரு நடந்தது. ஆனால் அந்த நேரம் அவங்க சிஎம் வந்து இது பெருசாக பரவிச்சு, அவங்க ரிப்போர்ட் போட்டாங்க. சிஎம் கூப்பிட்டு சொன்னது, ஜெயலலிதா, நான் இப்போ நீ பண்ணதுக்கு உடனே தூக்கிடுவேன், ஆனால் நான் இப்போ தூக்குனேன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் அமைச்சரை பதவி விலகுன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. இது லாஸ்ட் வார்னிங், பொது இடத்துல ஒழுங்காக நடந்துக்கணும் இனிமேல் அப்படின்னு வான் பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பொது இடத்துல ஒழுங்காக நடந்துக்கிட்டாரு. பத்திரிகையாளர்களும் நல்லா இது பண்ணார். நமக்கு அவர் பேரை சொல்ல வேணாம், நல்லா இருக்காது. இப்போ சேம் அதே தான். இவர் அமைச்சராகவோ எம்எல்ஏவோ இருக்கும்போது இதை பண்ணலை. இவர் ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிளில் தாவேகால இருந்த ஒரு சாதாரண ஆட்களில் ஒரு ஆளாக இருக்கும்பொழுது போய் ஐபிஎலுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் தூக்கிட்டு போகிறதே தப்பு தான். ஒரு 1000 டேஸ்ன்னு சொல்லுவாங்க யூனிசெஃபில். குழந்தைகளுக்கு முதல் 1000 நாட்கள் ரொம்ப முக்கியம். அந்த 1000 நாட்களில் அந்த குழந்தைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ட்ரெயினில், பப்ளிக் இதில், கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறம் யாருக்கா சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் 3 வருஷத்துக்கு வச்சிக்கவே கூடாது. அதில் இந்த பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு, பொது மருத்துவமனைக்கெல்லாம் 5 வயசு வரையுமே கூப்பிட்டு போகக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆகிடும், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். தரையில் தவளும் போதும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்துக்கணும். தப்பு நடக்கும்னு தெரிஞ்சே குழந்தைய பார்க்கணும். தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கிறது, பக்கெட் தண்ணி, குழந்தை அது அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், பக்கெட் தண்ணி ரொப்பி வச்சுருக்கு. அது போனோன்னா அப்படி பண்ணோம்ல, தப்புக்குன்னு கவுந்துடும், தலைகீழே உள்ளே விழுந்துடும். இவங்க வாட்டில் இப்படி ஏதாவது கதை பேசின்னு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து வந்தால் குழந்தை செத்து போய் கிடக்கும். சுடு தண்ணியை அங்கே வச்சுட்டு போயிடுறது, அது ஓடி வந்து எதாவது பண்ணால் கொட்டிக்கும். இந்த மாதிரி மனித தவறுகள் தான். மாடியில் வச்சு சோறு விட்டுறது, அது இப்படி துள்ளும்ல, ஒரு 2-3 சந்தர்ப்பம் நான் பார்த்துருக்கேன். துள்ளி கீழே விழுந்து செத்த போச்சு. ஒரு குழந்தை அதிர்ஷ்டவசமாக அந்த கூரையில் விழுந்து தப்பிச்சு காப்பாற்றினாங்க. நம்ம பண்ணுற தப்பு தான் பலரும் பண்ணுறாங்க. அப்போ குழந்தைகள்ன்றது இந்த 1000 டேஸ் ரொம்ப முக்கியம். டயரியா வராமல் பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே டயரியா வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா வளர்ச்சி பாதிக்கும், குறைபாடு. இந்த 1000 டேஸ் நீங்கள் நல்லா இருந்தால் லைஃப் லாங் இந்த 1000 டேஸ் தான் முக்கியமாக. 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணுமா. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்தாங்க யூனிசெஃபில், அதில் எங்களுக்கு சொன்னது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முக்கியன்றப்போ இவர்கள் என்ன சொல்கிறது, குழந்தையாவனா அங்கே தூயின் போனா, நீ அங்கே தூயின் போன தான் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், உனக்கு ஐபிஎல் விட குழந்தை இது முக்கியம்னா குழந்தை தான் முக்கியம். சரி, போயிட்டீங்க அங்கே இதை பண்ணுறீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இன்றைக்கி அந்த வீடியோ அவங்க இதில் ஆட்சிக்கு வந்தவொன்னே அழிச்சிருக்குமா வேணாவா? அது என்ன தக் லைஃபு? தக் லைஃப்னா என்னன்னு இப்போ திமுக காமிக்குதா? அதனால் அந்த பண்ணுற அந்த ஆக்ஷனே வந்து இது மாத்திரை உடைக்கிற அதே சில பேர் அதை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜாலிக்கு பண்ணுவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கும்பலில் ஒருத்த மட்டும் ஏதாவது பண்ணிட்டு கிடப்பான், சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், அவன் அந்த மாதிரி பண்ணுறது. அதில் இவர் பண்ணுறாரு. சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ போதைக்கு எதிராக பண்ணுறீங்களே, ஜாபர் சாதிக்கு வந்தப்போ என்ன பண்ணீங்க? உன் கட்சியிலே இருந்து அகில உலக லெவலில் கட்சிக்கு பேர் வாங்கி கொடுத்தானே அதால். இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணார்னு அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிற அங்கே இருக்கிற நம்ம என்ஐபி மாதிரி அமைப்பு புகார் கொடுத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க? ஐயோ எங்களுக்கு தெரியாது, அப்படி இப்படி. அதை பிடிக்க வேண்டியது மத்திய அரசு, மாநில அரசில் என்னென்னவோ வளர்னாங்க. நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்புறம் நீங்கள் வந்து சரி 5 வருஷம் இந்த இதை மாநிலமாக ஆக்கி மாட்டி விட்டுறது யார்? இன்றைக்கி வந்துட்டு இவர்கள் என்ன பிரச்சனைனா, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக சின்னதாக கிடைச்சாலும் பெருசாகும். இதுதான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, இப்போ இங்கே பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த ஒரு தொலைக்காட்சியில் அதை சொல்ல வைக்கிறாங்க, அந்த தொலைக்காட்சியும் சொல்லுது. இந்த அழுத்தங்கள் எல்லாம்
சார் அது ஃபுல்லாக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், ஃபால்ஸ் அலிகேஷன் தான்ட்டு எப்படி சார் சொல்ல முடியும்? அது நீங்கள் சொல்கிறீங்க இப்படியும் பாசிபிலிட்டி இருக்குன்றமே, அப்படியும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. போதை அடிக்கிறவன் அங்கே கொண்டு போயிட்டு பப்ளிக்கில் இப்படி அடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதை இன்ஸ்டால் எடுத்து போடுவானா? பவுடர் யூஸ் பண்ணுறவன் அதை மறைக்க தானுங்க பார்ப்பான். எவனா போலீஸுக்கு பார்த்தானா நீங்கள் ஏன் இதை போடுறீங்க, ஜாலிக்கு போடுறீங்க? உண்மையிலேயே போதை அடிக்கிறவனுக்கு தெரியும் இது மாட்டுச்சுன்னா போலீஸ் நம்மளை தூக்கி உள்ளே வச்சிரும், ஆமாம் 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே இருக்கணும்னு. அப்போ அந்த இடத்துல கொக்கைனோ ஹெராயினோ வச்சு நீ பண்ணுறன்னா நீ தைரியமாக போடுவியா? தக் லைஃப்னு போட்டு இன்ஸ்டாவில் போட மாட்டேன். அப்புறம் அந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று டாக்டர் சொல்கிறாரு, அவங்க மனைவி சொல்கிறாங்க, அமைச்சரும் விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறமும் என்ன உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஸ்டேடியம் உரிமையாளர் கூட்டம் சொல்லாமா? ஐபிஎல் எந்த மேட்ச் நடந்ததோ அந்த 2 பேரை கூட்டம் சொல்ல வைக்கலாமா? என்ன இதுக்கெல்லாம் தலை வணங்கி முடியலன்றோன்னா சேனல்களை விட்டு சொல்ல வைக்கிறாங்க, நீக்கப்படுகிறார் அமைச்சர்னு. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீக்கினாங்கன்னா நாளைக்கு நான் சொல்கிறேன் ஒரு அமைச்சர் இருக்க விட மாட்டாங்க. இன்னொன்று பெருமை பேசுவாங்க, நாங்கள் பார்த்தியா அது உண்மைன்றது ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும். நாளைக்கு என்ன நம்ம கேட்பீங்க, இவ்வளோ பேசுனீங்களே நீக்கிட்டாங்க பார்த்தீங்களா, உண்மை இல்லாமல் நீக்குவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இதுக்கு தலை கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வெட்டிக்கினே இருப்பாங்க. புஷி ஆனந்தே நீக்கு, எதுக்கோ நீக்கு, இதுக்கு நீக்கு, அதுக்கு நீக்கு. நிர்மல்குமார் மாதிரிலாம் கொலகாண்டில் இருக்கிறாங்க. நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் சாகா, அதனால் அவரை வச்சிருக்க, நீ அவரை நீக்கு, அவர் பி டீம் ஸ்லீப்பர் செல் பாஜக நீக்கு. ஆதவ அர்ஜுனா இப்படி போன இடத்துல அந்த பொண்ணுங்களை பார்த்து சிரிச்சிட்டாரு, அதனால் பாரு இந்த வீடியோ பாருங்கள், நன்றாக கூர்ந்து கவனிங்கள், அவர் பார்வை எங்கே இருக்குது. திருமாவளவனுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, பாவம் அவர். ஒரு 10 ஃபோட்டோவில் நம்ம ஏதாச்சும் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஃபோட்டோவாக பார்த்து அந்த பெண்களை பார்க்குற மாதிரியே போட்டு இவர் புத்திலாம் அப்படி தானே போட்டாங்களேண்ணா, ஞாபகம் இருக்கா? அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும் இந்த சமூக வலைதள காலத்தில். அதனால் அமைச்சர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியில் தான் அவர் தூக்குறது வேலைலாம் பண்ணாங்கன்னா நீங்களே கொண்டு போய் தலையை கொடுக்குற மாதிரி அப்படியே ஆக்கான்னு ஆடுவாங்க. நீங்கள் நாட்டிலே வேறு பிரச்சனையே இல்லை, இவர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய இது இந்த மாதிரி போதை அடிக்கிறவங்க அந்த வேலையை பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாலும் அதை வீடியோ எடுத்து தக் லைஃப்லாம் போட அளவுக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா பெரிய சிக்கலாக மாறிடும். பிடிக்கிறாங்க. இன்னொன்று இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த ஹெராயினோ எதையோ எடுத்துகிட்டு போய் மாட்டினா என்ன ஆகுன்றது தெரியும். சரி அது கூட வேணாம், போட்டால் பிறகு பிடிக்கிறாங்க. ஏன்பா பிடிக்கும் போது அவர்கிட்ட ஒன்றும் இருக்காதுப்பா அப்படின்னாலும் நார்கோட்டிக் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தெரிஞ்சிடும். இதுதான் சாட்சி, எது வீடியோ சாட்சி. பிடிச்சோன்னே நார்கோட்டிக் டெஸ்ட்டு எடுத்தால் 3 மாதம் காமிச்சிடும், ப்ளட்டில் காமிக்கும். அது அப்போ இவர் பயன்படுத்தினாருன்னா அப்போவே இதாகிருக்கும். அதனால் அந்த மாதிரிக்கும் வாய்ப்பு இல்லை. டாக்டரே சொல்கிறாரு, அப்புறம் என்ன? இவர்கள் வேலையே இதுதான். ஏன்னா இவர்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. கல்யாண வீட்டில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, இவர் அப்பாவும் பிள்ளையும் பேச விட்றாங்க, 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாப்புல. அந்த பொண்ணுக்கு பக்குனுக்குது, ஏங்க என்னங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரோன்றாரு. ஏம்மா ஆட்சியை சொல்கிறாருமா. ஓ சரி 6 மாதத்துக்குள்ளே விளங்காது கலைஞ்சிரும் அப்படின்றாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க, என்ன இது 6 மாதத்தில் விளங்காது கலைஞ்சிரும் சொல்கிறாங்க, ஆட்சியை சொல்கிறாங்க. ஆட்சியை ஏன் இங்கே சொல்கிறாங்க, அது அவங்க ஸ்டைலாம். ஒவ்வொரு திருமணத்துக்கு போனாலும் புலம்புறது தான் வேலையாம். அட பாவிங்களா, திருமணத்தில் மங்களவாதியம் எதுக்கு திரும்ப இசைக்கிறாங்களா? விளங்காமல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அது கேட்காது. நீ மேலே போட்டு மைக்கை கொடுத்துட்டு அந்த பொண்ணு பாவம் அப்படி உட்காந்துக்குது. என்னடா பண்ணுறது, நேற்றுலேருந்தே நம்மளை கூட்டு போய் மருதாணி போட்டு அதை போட்டு அப்புறம் என்னது ஃபேஷியலு அதை பண்ணி இதை பண்ணி தூங்க விடாமல் பண்ணி காலையில் 5 மணிக்கு எழுப்பி அந்த சடங்கு இந்த சடங்குன்னு பண்ணி புகையில் உட்காந்து தாலி கீழே கட்டினோன்னே எப்படா போய் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கலான்னு போனால் இவர் எச்சரிக்கிறேன், ஒரு அமைச்சரே போதை மருந்து பயன்படுத்துகிறா. ஏன்பா எங்களுக்கும் போதை மருந்துக்கு அந்த இது மாதிரி ஆகிடுவாங்க. அந்த இதற்காக தான் ஆசைப்பட்டா பாலகுமார மாதிரி. ஏன்பா எனக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரத்தில் கலைஞ்சிரோன்றீங்களே. 6 மாதம் கூட நீடிக்காது, அது வேற பயப்படுறான். இப்போ மறுபடியும் 6 மாதம் கூட நீடிக்காதுன்னொன்னா இவன் பயப்படுறான். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே 6 மாதம் கூட நீடிக்காது, டைவர்ஸா? ஐயோ அப்போ அமங்கல வார்த்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேட்கக்கூடாது, ஆமாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் கல்யாண மேடையில் போய் உட்காந்து 6 மாதம் நீடிக்காது, 3 மாதத்தில் கலைஞ்சிரும். என்ன இது கொடுமை?
அந்த பேரண்ட்ஸ் உண்மையிலேயே கட்சி சார்ந்தவர் அவங்க அப்பா இருப்பார். அந்த அம்மாவோ அந்த பொண்ணோ மற்றவங்களோ என்னப்பா இங்கே வந்து நீடிக்காது கலைஞ்சிரும் இந்த வீட்டுல முறிந்து விடும் முறிந்து விடும் அப்படின்னு என்னப்பா முறிந்து விடும் அப்படின்னு டேக் டைவர்ஷன்ட்டு அந்த வார்த்தையும் பயன்படுத்தினாரு அந்த மேடையில தான். அந்த டேக் டைவர்ஷன் தான் அவங்க பாலிசி. டிவிக்கு ரீல்ஸ் சீக்கிரம் முடிவுக்கு வரும். இவங்க இது என்னென்னா நீங்கள் இவர் உதயநிதி போய் பேசுகிறார். போன 5 ஆண்டு ஃபுல்லாக தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி அந்த பாடி டெட் பாடின்னு பேசியிருந்தார். இந்த 5 வருஷம் இனிமேல் இவர் என்ன பேச போகிறாருன்னு இப்போவே வந்துடுச்சு. எது சோபா மாடல் அரசு நீடிக்காது கவிழ்ந்து விடும் மின்வெட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கேயாவது வருதா மின்வெட்டு? இல்லை, தகவல் எதுவும் வரல. ஏன் வரல தெரியுமா? இல்லை, இருந்துச்சுன்னா பெருசாக எடுத்து போட்டுருவாங்க. காலையில் டடடாங் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கிறது. என்ன? பெரம்பூரில் அந்த முத்தையா முதலி தெருவில் மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் மொபைல் டீம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஈடுகட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன, சோபா மாடல் அரசு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காருங்க அவர். எங்கள் சட்டசபையில் என்ன பேசினார்? அதை தான் அந்த கல்யாணத்தில் போய் பேசினுக்கிறாரு. ரிப்பீட். சரி, இது ஒரு 10 தடவையாக பேசியிருப்பீங்கள, இதுக்கப்புறமும் பேப்பர் வச்சு எதுக்கு படிக்கிறீங்க? மனப்பாடம் ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்மளே போய் உதயநிதி என்ன பேசுங்கன்னா பேசிடலாம். ஆனால் உதயநிதிக்கு அவர் என்ன பேசினான்னு மறந்துது. ஒவ்வொரு தடவை இந்த பேப்பரை வச்சுக்கின்னு படிச்சுன்னுக்கிறாரு. அந்த பொண்ணு பாவம் எப்படா சோறு போடுவாங்கன்னு உட்காந்துக்குது. இதுதான் நிலமை. இது ஒரு பக்கம். ஜென்சி, அதாவது அவர்களே திருப்தி அடைஞ்சிக்கிறாங்களா ஜென்சி கூட்டம். இப்போவும் இவங்க திருந்தலன்றதுக்கு சொல்ல வரேன். ஜென்சிகள் கூட்டம்னு போடுறீங்க, சரி ரைட்டு. போட்ட கூட்டத்தில் என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன நிலமை இருக்குது, அரசியல்னா என்ன, இந்த மாதிரி விஷயம் இது ஏதாவது பேசணும். இவங்கள ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க ஜென்சி கூட்டத்தை. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க. அதில் வந்து சட்டசபை நடத்துகிறாங்க. அந்த அம்மா பல்லவி குழந்தை தூக்கி வந்துச்சுல்ல, ஆமாம், அதை கிண்டல் அடிக்கிறது ஒரு காட்சி. புஷி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவரை கிண்டல் அடித்து ஒரு இது. அப்புறம் ராஜ்மோகனை இமிட்டேட் பண்ணி, அப்புறம் சிஎம் அவர் வந்து அவரை கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறாங்க, சபாநாயகர். இப்படியே ஒரு கூட்டம் உட்காந்துங்கன்னு அது அவங்களுக்குள்ளே இது பண்ணின்னு சந்தோஷப்பட்டுன்னு போகிறாங்க. இந்த கூட்டத்தினால என்ன யூஸ் இருக்குது? இன்னொருத்தன் பெருசாக கிளம்பிட்டான். சேர மன்னன் இஸ்லாம் மதத்தை தழுவினார். அவன் அப்படியே வரலாற்று ஆய்வாளர் ஆகிட்டான். இப்போ இஸ்லாம் மதம் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 1600 வருஷம், 1400 1500 வருஷத்தை நெருங்கிட்டு இருக்குது. அப்போனா நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கலாம். சேர மன்னன் வந்து 8ஆம் நூற்றாண்டு. சேர மன்னன் வந்து கேட்டாராம், இப்படி பார்த்தாராம். இந்த பையன் சீரியஸாக பேசினுக்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தாராம், மொட்டை மாடில் நின்று நிலம் 2ஆக பிறந்துச்சான். அடேங்கப்பா அப்படின்ட்டு அரேபியாவிலேருந்து வந்த வணிகரில் கேட்டாராம், என்ன நிலம் 2ஆக பிறந்துச்சுன்னு. முகமது நபி தான் பிறந்துட்டாருன்னு. டேய், இஸ்லாத்துலேயே கிடையாது. முகமது நபி எங்கேயுமே போய் இந்த சாகசம்லாம் பண்ணதே கிடையாது. நான் மனிதன் தான் சொல்லியிருந்தார். நான் சாதாரண மனுஷன். ஒரு பையன் ஸ்வீட் சாப்பிட்றான்னு அவங்க அம்மா கூட்டம் சொல்லுவாங்க, அவன் ஸ்வீட் சாப்பிட்றான், ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், கொஞ்சம் சொல்லுங்கள் உடம்பு கெடுதிங்க. அப்படியா? ஒரு 40 நாள் கழிச்சு கூட்டு வருவாங்க. 40 நாள் கழிச்சு கூட்டு வருவாங்க. என்ன தம்பி ஸ்வீட் சாப்பிடாதப்பா, உடம்பு கெடுதி. ஏங்க இதை அன்னைக்கே சொல்லியிருந்தா என் வேலையை மிச்சம் ஆயிருக்கும்ல. இல்லைம்மா, நானும் பையனை மாதிரி தான் சாப்பிடுவேன். அதை நிறுத்துறதுக்கு 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் விட்டுட்டேம்மா, தகுதி வந்துட்டேன், அதனால சொல்கிறேம்மா. இதுதான் அவர், அவ்வளோதான். இதை தாண்டி அவர் சித்து விளையாட்டோ நீர் மேலே நடக்கிறது, இப்போ ஏசுநாதர்கள்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏசுவே அப்படி கிடையாது. அவரும் வந்து ஒரு சோசியலிசம் பேசியிருந்தார், அவ்வளோதான். பிடிச்சி சிறுவில் அரைஞ்சிட்டாங்க. அப்புறம் அவரை தேவகுமாரன் ஆகிட்டாங்க. இவர் முகமது நபி அப்படி தான், அங்கே காட்டு முன்னாடி மாதிரி தெரிஞ்சுக்கின்னு ஒட்டகம் மேய்ச்சின்னு அது இதுன்னு தொல்லாம் கொடுத்தாங்க. இவங்களை எப்படி சரி பண்ணுறது? ரைட்டு விடு, நான் தான் தூதர், நான் தான் இறை தூதர் அப்படின்னோடனே ஜனங்க அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்க. இறை வசனங்கள் இறக்கப்பட்டது, இறை வசனங்களை சொன்னார். குரான் அந்த வசனங்கள் அவர் அல்லாஹ் என் மூலியமாக சொன்னார்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இஸ்லாம் மதம் உருவாச்சு. அப்போ அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தினார். அவரும் போருக்கு போயிருக்கார், சண்டை பண்ணியிருக்காரு. சண்டை மூலமாக மதத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கலிபாக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவரும் அந்த இது பண்ணியிருக்காரு. அவருடைய மருமகன், அவருடைய பேரன்கள் கொல்லப்பட்டார்கள், ஹசைன் ஹுசைன். இந்த மாதிரி ஒரு வரலாறு உண்டு. அவர் தன்னை மனிதன் தான் சொல்லிட்டார், நான் இறுதி தூதர்னு சொல்லிட்டார். நான் வந்து அது. அப்போது இவன் சொல்கிறான், இந்த ஜென்சி
எந்த ஜென்சி? திமுக ஜென்சி. திமுக ஜென்சி. அவர் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டானா அவர் பெரியார் கிரியார் அதெல்லாம் பெரியாரெலாம் ஓகே ராசா, அதுதான் திரும்ப திரும்ப இவங்க சொல்கிறது. மற்ற இந்து மதத்தில் போய் தேடுறது. அப்போ என்ன எப்பட்றா நிலாவை ரெண்டாக பொழக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கீழே இருக்கிறவனும் கேட்கல. இவன் அளந்து விட்டுனுக்குறான். பகுத்தறிவு மறந்துடுச்சோ. இவர் உடனே இப்போ கேட்ட உடனே நபி தான் பண்ணானோன்னு நபியை பார்க்கணுன்ட்டாப்லையாம். உடனே அந்த இது நிகழ்ச்சி சொன்னவர் சொல்கிறாப்புல, நிலாவை ரெண்டாக பொழக்கிற நபி சவுதி அரேபியாவில் பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கி விட வேண்டியதானே? பசுமை இது மாதிரி ஆக்கி விட்டா அந்த நாடு எப்போ முன்னேறுக்குமே. ஆமாம். அட 80க்கு பிறகு தாங்க அந்த நாடு உருப்பிட்டுச்சு. பெட்ரோல் ஒன்று எடுக்க ஆரம்பித்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வறுமை ஒன்றுமே கிடையாது. அங்கே இது வெறும் பேரிச்சை மரம் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணியிருக்க வேண்டியதானே அவருன்னு கேள்வி வருது. அப்போ இவர் போய் சேலம் பண்ணன்னு பார்த்தாராம். அப்புறம் இங்கே வந்து பள்ளிவாசல் கட்டினாராம். அந்த பள்ளிவாசல் இன்றும் இருக்கிறதான். இந்தியாவிலேயே பழமையான பள்ளிவாசல்னால் 2-3 தான் இருக்குது. பாபர் மசூதி அது இடிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 இது இருக்குது. இந்த கியாபி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேரளாவில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. இந்த மாதிரி அந்த பையன் ஆட்சி ஊற்றினுக்கிறான். இப்படி தான் நடத்தினுக்கிறாங்க இந்த ஜென்சி கூட்டத்தை. இன்னும் எத்தனை ஜென்சி கிளம்புதோ தெரில. ஐயோ கொடுமை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. திமுகவில் 5000 பேர் நேற்று இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டை திமுகவால் தான் காப்பாற்ற முடியுன்றதுனால இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. அவங்க அந்த 5000 பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. அது நம்ம என்னங்க பண்ணுறது? நம்ம அதுக்கெல்லாம் உட்காந்து யோசிக்க முடியுமா? இவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு 5 கோடி பேர் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஐயாவே வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. புரியுதா? அதனால் 5 கோடி மக்கள் முடிவு பண்ணுறது தான் முக்கியமே தவிர 5000 பேர் 3000 பேர் ஏராளமானோர். இப்போ தாவேகால் இணைஞ்சாங்கல்ல 35,000 பேருன்னாங்க. நானும் பார்க்குறேன் எங்கடா 35,000ன்னு அந்த அம்மா மரகதம் குமாரவேல். அதனால் இந்த கணக்கு இந்த எண்ணிக்கை இதெல்லாம் இல்லை. எல்லாம் அதெல்லாம் எதாவது கவனிச்சா தான் அவனும் வருவான். இப்போ அப்படி ஆயிட்டான். வந்துட்டு அவன் போயிடுவான். அவன் எந்த கட்சியில் இருக்கானு தெரியாது. ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் சேர்த்தாங்க. ஞாபகம்தா? பாதி பேர் திமுக இருக்கிறவன். இது மாதிரி பல காமெடிகள் நடக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இது பண்ண முடியாது. இன்றைக்கு அவர் சொல்கிறார்ல 6 மாதத்தில் கலைந்து விடும், பிறகு ஆட்சி இது தேர்தல் வந்தால் நாம தான் அப்படின்னு. தேர்தல் தயவுசெய்து வர வேணாம். ஏன்னா தேர்தல் வந்தால் நீ இன்னும் கீழே போயிடுவீங்க. 80ல் எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சிட்டு 48 எம்எல்ஏ அப்போ நாம தான் அப்படின்ட்டு சந்தித்தார். 48 34 போச்சு. அதனால் தயவுசெய்து திரும்ப திரும்ப இந்த ஆராசா மாதிரி ஆட்கள் வளர்றது. கோயில்பட்டியில் ஃபஸ்ட் டைம் திமுக நிற்கிது. நின்னவொன்னே திமுக ஜெயிச்சிச்சான். திமுக இவ்வளோ நாளாக பல தொகுதியில் போட்டியிடாமல் இருந்தனால தான் திமுகவுக்கு சீட்டு கிடைக்கலாம் தோல்வியாம். அதனால் திமுகவே தனியாக போட்டி போட்டால் மக்கள் ஏற்றுக்கிறாங்களாம். அதனால் 234 பகுதியிலும் தலைவரே நம்ம தான் தலைவரை நிற்கணும் அப்படின்னு ஆராசா. இதெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்க்கறது? அதனால் அவங்க ஒரு கனவுல இருக்காங்க. அவங்களால ஆற்றாமை அவங்களால முடியல. அதை திரும்ப திரும்ப எதையாவது பேசி கவலையப்படாதீங்க. இன்னும் 3 மாதம்தான். விளங்கவே மாட்டான். இந்த பக்கத்து வீட்டில் பசங்க இவன் புள்ள ஊர் ஃபுல்லாக குடிச்சின்னு தகராறு எடுத்துக்கின்னு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். அந்த வீட்டு பையன் கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்து எதாவது படித்து ஒரு நல்ல வேலையில் இருப்பான். வேலைக்கு இருக்கிறப்போ ஒரு பணக்கார பொண்ணு கூட வேலை செய்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி காதலிச்சிருப்பான். அவங்க வீட்லேயும் பையன் நல்ல குடும்பம் ஆகுதுன்னு கட்டி வச்சுட்டு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த அம்மாவுக்கு பொறாமையாகிடும். இப்படி இருந்துச்சு பார், ஒரு சைக்கிள் இல்லாமல் நடந்துருந்துச்சு, கிழிஞ்ச சட்டை, என் புள்ள சட்டையெல்லாம் கொடுத்துக்கிறேன் இப்படி இருந்தது. இன்றைக்கி பாரு ஒரு காரு, அது என்ன இது இதெல்லாம் நினைக்கின்ற 3 மாதம் கலைஞ்சிரும், 6 மாதம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லும். இது இதுக்கும் இவர்கள் இப்போ புலம்புறதுக்கு அந்த வித்தியாசம் இருக்குதா? இல்லை. நான் நேற்று கில்லி படம் பாட்டு திடீர்னு நவத்திட்ட வருமா வந்துச்சு பாட்டு. அந்த பாட்டில் இவர் அந்த பாட்டு பாடுவார்ல கொக்கரோ கொக்கரோ, எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்படி ஆடிட்டு இருக்கும்போது விஜய் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாப்லையே. இந்த மாதிரி இருந்தோம் இவ்வளோ குறுகிய காலத்தில் முதலமைச்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கே இப்படி தோணுதே. ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் ஆள்பவர்கள், சோழர் மன்னர் பரம்பரை அப்படிலாம் நினச்சிருந்தவங்களுக்கு ஒரே நாள் அவங்க ஆட்சியை பிடுங்கி விஜய் முதலமைச்சரானா இப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அந்த இது இருக்குதே, அது நீங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. ஆமாம், அது ஐயோ போச்சேன்றாங்க. அந்த மாதிரி அதுதான் இப்போ புலம்பலாகவும் கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும், முறிந்து விடும் அப்படின்னு அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பயமுறுத்தினுக்கிறாங்க. அவங்க பார்த்து ஒவ்வொரு துறையிலையும் தமிழ்நாட்டை 2வது பொருளாதார மாநிலமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க 5 வருஷத்தில். நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? 13 லட்சம் கோடி கடன் வாங்கி இல்லை, அதான் கொடுக்குறாங்க வெள்ளை அறிக்கை. இன்னும் வந்துக்கினே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மின்சாரத்துக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு யாராவது இது வரைக்கும் போய் சொன்னாங்களா? சொல்லவே. செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார். ஆனால் அது பதிலாக என்னன்னு சொல்லணும். அதனால் இவர்கள்கிட்ட பதிலும் கிடையாது. பல விஷயங்கள் இப்போ FL2 பார்னு ஒன்று
இன்றைக்கி 15 லட்ச ரூபாலேருந்து 20 லட்ச ரூபா ஆக்கியிருக்காங்க எஃப்எல் டு பார். எஃப்எல் டு பாருடைய அடிப்படை என்ன? நீங்கள் சாதாரண குடிக்கிறவன் போய் டாஸ்மாக் கடையில் சண்டை போட்டு முட்டி மோதி சனிக்கிழமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கூட்டமாக நிற்போம். கூட்டமாக ஒருத்தன் தோல் மேலே மொத்தம் ஏறி சினிமாவில் டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்குவான். அந்த குவார்ட்டர் வாங்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அந்த குப்பை மாதிரி இருக்கும், அது பின்னாடி சைடில் போய் அங்கே எதையாவது சைட் டிஷ் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு அந்த நாற்றத்தில் குடிச்சிட்டு வருவோம். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் டீசெண்டாக இருக்கிறவங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கான்செப்டுக்கு தான் எஃப்எல் டு பார்னு கான்செப்ட் வந்தது. இவர்களுக்கு குடிமக்களுடைய தேவையை நிறைவேற்றணும்ல, அது கொண்டு வந்தது தான் அது. அந்த எஃப்எல் டு பாருடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எல்லாம் டீசெண்டாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. வீக் டேஸில் வீக்கெண்டில் ஒரு சனி ஞாயிறு போய் ஜாலியாக பார்ட்டி பண்ணணும் குடிக்கணும் அப்படின்னா அந்த எஃப்எல் டு பாரில் அருகில் இருக்கும் எஃப்எல் டு பாரில் மெம்பர் ஆகிடுவாங்க. மனமகிழ் மன்றம் தமிழ் பேர் அது. மெம்பர் ஆகிட்டு ஜாலியாக போய் டீசெண்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே டாஸ்மாக் சரக்கு இருக்கணும் இல்லை, வெளி சரக்கும் நல்லா இது இருக்கும், நல்லா அழகாக அப்படி ஊற்றிக்கின்னு சினிமாவில் இருக்கிற மாதிரி அப்படி சிப் பண்ணிக்கின்னு சீட் ஆடிக்கின்னு ஜாலியாக அப்படி பேசிக்கின்னு கதை பேசிட்டு பிஸ்னஸ் டீல் பேசிட்டு அப்படி வரலாம். வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வந்து தொல்லை கொடுக்க மாட்டான், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எஃப்எல் டு பாருன்னு வாங்கிட்டு யார் வேணால் போகலாம் வரலான்ற மாதிரி அதையும் ஒரு இது மாதிரி ஆகிட்டாங்க. தடிக்கு தான் எஃப்எல் டு பார், எங்கே வேணால் எல்லா சரக்கும் கிடைக்கும், டாஸ்மாக் சரக்கும் கிடைக்கும், அங்கே போய் குடிச்சிங்கன்னா அங்கேயும் இதே தான், வித்தியாசமே இல்லாமல் இருந்தது. இப்போ இவர்கள் அதெல்லாம் இல்லை, ஏன்னா அவனுக்கும் லாபம், ஏன்னா அவ்வளோ கொடுக்குறான், அதை எடுக்கணும்ல, அப்போ யார் வேணால் குடிச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு. இப்போது நீ கொடுக்கவும் வேணாம், லைசன்ஸ் இவ்வளோ கட்டிடு, எஃப்எல் டு பார்னால் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அதான் விதி. இவ்வளோ நாளாக இல்லை, இனிமேல் அந்த விதி முக்கியம், மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு போடுறேன். அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் நோக்கி நகரும் போது இவர்களுக்கும் வருது. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள், பஸ்ஸுனால் ஏசி பஸ் கொண்டு வரணும்னு பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பித்தா படிப்படியாக அது ஏசி பஸ் ஆச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி பல துறைகளில் பண்ணும் பொழுது இவர்களால் அதை சகிச்சிக்க முடியல. அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி சரத்குமார், ராஜ்குமார், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் தூக்கின்னு வருது. சார், என்னதான் திமுக மேலே குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே திமுக அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமே. இந்த சைடு பார்த்தோம்னா அதிமுக பொறுத்தவரை அவங்க வேலையே பண்ணல, இருக்கிற ஆளை தக்க வச்சுக்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயுமே சீட்டு கட்டா போல் ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதிமுகவில் என்ன சார் நடக்குது? சும்மா நம்மளும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், என்னதான் நடக்குதுன்னு. ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாருமே அரசியல்ன்றது ஒரு அங்கீகாரம், மரியாதை, சம்பாத்தியம், இந்த 3க்கு தான் எல்லாருமே அரசியலில் வந்து இருக்கிறது நீடிக்கிறதுலாம். அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரே இருக்கிறாரு வச்சுங்க, கரூரில் ஒரு ராஜா மாதிரி இருந்தவர். அவர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் செந்தில் பாலாஜியே கோயம்புத்தூர் போனவர். அப்படிப்பட்ட எம்எல்ஏ பதவியே அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதை மாதிரி ரிட்டைன் பண்ணிக்குவார். அதெல்லாம் கேட்டு பேசி தானே போவோம். அப்போது அவர் வெளியே போனார், மறுபடியும் உள்ளே வராரு. அவருக்கு கொள்கை பரப்பு துணை செயலர் பதவி. ஆனால் மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்களா? நான் அதான் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, பதவி கொடுத்துட்டாங்க, ஆனால் அதில் அதிருப்தி இருக்கு போல இருக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு அன்றைக்கே ஒரு மூஞ்சை பார்த்து தெரிஞ்சுக்குது இல்லை? எனக்கு நீ காலையில் ஒரு கட்சிக்கார் கூப்பிட்டு சொன்னார், லாஸ்ட் இதில் கேட்டேன் சார். கட்சிக்கார் கூப்பிட்டு சொன்னார், சார் விஜயபாஸ்கர் போகிறாரு. ஆமாங்க, அவர் இப்போ டேட் இல்லை, அவர் ஒரு 4-5 எம்எல்ஏட போகிறாரு, நானே கூட தகவல் வச்சுட்டு. அவர் இல்லைங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தானே சொல்கிறீங்கண்ணா? இல்லைங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்கிறேன். ஏங்க அவர் எங்கே போகிறார்? சார் தகவல் வந்திருக்கு சார், பார்த்துங்க சார்னாரு. நமக்கு ட்வீட் பண்ணலாமான்னு யோசனை இருந்தது. சரி வேணாம், இதை போட்டு ஏற்கனவே நம்ம மேலே கடுப்பில் இருக்கிறாங்க, ஏதோ நம்ம தான் அதிமுக உடைக்கிற மாதிரி, சரி விடு பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறேன், சேனலில் ஓடுது எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா. அட இதை முன்னாடியே போட்டுடலாமே நம்ம அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த அந்த மரியாதை, அதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த கட்சி போகுமா? கட்சிக்குள்ளே இருக்கும் போதே தலைமை நம்மளை எப்படி நடத்தும்? திரும்பி வந்துட்டோம், மாவட்டத்தில் நமக்கு மரியாதை இல்லை, வேற ஒருத்தர் மாவட்ட செயலாளர். சரி, இது இவங்களே போகிறாங்களா இல்லை எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்கள் மூலயமா அவங்க வந்து இங்கே போவாங்க? இல்லை, இதெல்லாம் ஒவ்வொருத்தர் தனி, அவங்க தான் பதவிலாம் வந்துச்சு. சிவி சண்முகம் இப்போ வரைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியலையே. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க தனிப்பட்ட இது இருக்குல்ல. ஏன்னா 47லேருந்து இப்போ 41க்கு வந்துட்டாங்க சட்டப்பேரவையில். இன்னும் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு முடிவு எடுத்திருக்கார். இன்னைக்கு போய் ராஜினாமா பண்ணிட்டார், ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது. உடனே அவர் ராஜினாமா லெட்டரை வாங்கிட்டுன்னு கிர்லோகரை போய் பார்த்தாங்க, நம்மால் போடுறோம். அவங்க போகிறது வேறு மேட்ரு. நீங்கள் இந்த மின்சாரம் அதில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு,
ப்ளஸ்ஸு செந்தில் பாலாஜி மேலே புகார். இதுக்கு இன்னும் ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கல. இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக போய் இன்னைக்கு நேரில் போய் பார்த்து சொல்கிற வேலையை பண்ணியிருக்காங்க. இவர்களும் பாஜக கிட்ட கொஞ்சம் நெருங்கி நம்ம அப்படி பண்ணிக்கோ இப்படி பண்ணிக்கோன்ட்டு இருக்காங்க. பாஜக பிடி கொடுக்கல அப்படின்னு தகவல். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர்கள் இவர்களுக்கு பிடி கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், திமுகவுக்கு கேஸு மற்ற விஷயம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், உங்களுக்கும் மசோதாக்கள் இருக்குது அப்படி இப்படின்னா பார்த்துக்கலாங்க, பண்ணலாங்கன்ற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் தான் இவர்கள் போய் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுங்க, வழக்குக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கலான்னு. இன்னும் பல இது நிற்கிது. அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா இவன் வேலையை ஆரம்பிச்சிடுவோன்ற மாதிரி பேசுறது தான் நீ போயிருக்காங்க அப்படின்ற தகவல். இது ஒன்று. இன்னொன்று, பாஜகக்குள்ள நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மத்திய நம்ம எல்முருகனை கீழே இறக்கி விட்டு அவர் ஒரு மத்திய இணையமைச்சராக. அப்போ தலைவரா அவரே தான். அப்போ தானே ஓரளவு வேல்யூ இருக்கும். அவரோட செயல்பாடுகள் அந்தளவுக்கு நல்லா இருக்கா? அதனால தான் கொடுக்குறாங்களோ? தலைவர் பதவியே கொஞ்சம் வெயிட் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஓகே. பாவம் மனுஷன் கை காசுலாம் போட்டு ஒரு மாதிரி நொந்து போயிருக்காரு. கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம் சார். பார்த்து நம்ம பேட்டி கொடுக்குறாரு, சுச்சுவேஷன்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த அமைச்சர் இது கூட சொல்லியிருந்தாரு சரத்குமார். அது பெருசாக ஒன்றும் சொல்லலையே. இல்லை, பேசாமல் இருந்ததுக்கு பேசுகிறாருல்ல, ஒரு எல்லாரும் பேசி முடிச்ச பேர் பேசுகிறார். ஆமாம், நான் வழிமொழிகிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. அதான் சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு இதை செட் பண்ணிட்டாப்புல. அந்த இடத்துக்கு வர முடியாட்டினாலும் ஓரளவுக்கு நீங்கள் தனித்தன்மை, உங்களுடைய தனித்தன்மையாக காமிக்கணுன்றேன். இவர் அதை விட்டு ஏதோ பேசுகிறாரு, பண்ணுறாரு, பெருசாக எடுபடலையே. சரி சார், இப்போது பாஜகலேருந்து கொஞ்சம் பேர் அண்ணாமலை சைடு பக்கம் போன வண்ணம் இருக்காங்க. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்டப்போ கூட அண்ணாமலை செயல்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. இன்னும் முக்கியமான தலைவர்கள் அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தெரிலங்க. பாஜக இருக்கிறவங்களாம் சேர்த்துக்கிட்டு அண்ணாமலை கட்சி நடத்தினா அது இன்னொரு பிஜேபியாக தாங்க ஆகும். அந்த மாதிரி அண்ணாமலை நடத்துகிறதே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். இல்லை, கொஞ்சம் ஆரம்பத்தில் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, மூவ்மெண்ட் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு இருந்தது நியூஸு. இப்போ கொஞ்சம் அதை டம்பான மாதிரி இருக்கே, கொஞ்சம் வெளியில் எதுவும். அவர் ஜூலை மாதம்னு சொல்லிட்டாருங்க. ஜூலை 18க்கு மேலே என்னுடைய முடிவு நான் இது பண்ணுவேன், நான் அது வரைக்கும் நான் அறிக்கையை பெருசாக நான் ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டெய்லி அஞ்சு காலையில் மாய கண்ணாடியை சொல்லு, என்னை விட பிரபஞ்சத்தில் அழகி யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி சார், எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்காவா திமுகவா சார்? தாவேக்கா தான். நதி எங்கே போகிறது தாவேக்கா தேடின்னு வரும். திமுகவுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க? பெஞ்சமின் போனார், அதனால கேட்டேன். பெஞ்சமின் இங்கே ஹவுஸ்ஃபுல்லுன்ட்டாங்க போல், அங்கே போயிட்டாரு. ஒரு தலைமையில் தான் இந்த 5000 பேர் வந்ததா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 5000, 3000, 35,000, 50,000லாம் கணக்கு இல்லைங்க. தேர்தல் தாங்க கணக்கு. அதனால் அதை விட்டுருங்க. இவங்க சேர்க்கறது நிற்கிறது அதெல்லாம் கணக்கு இல்லை. பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு இன்றைக்கி ரீச் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காலே ஒரு முடிவெடுத்து ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணிடுவோம், ஒரு பேர் வச்சு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணுவோம். இனி கூட்டணிக்குன்னு ஒரு கன்வீனர் இந்த மாதிரி போட்டு எதாவது பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஜூலை 1 கூட. ஆமாம், அது என்றைக்கும் தெரியாது அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. கரூருக்கு போகிறான்றாங்க. கடுமையான வேலை பலு இருக்குது இப்போ அவருக்கு. 2ஆந்தேதிலேருந்து 22 வரைக்கும் அந்த ஆய்வு கூட்டங்கள்லாம் நடத்துகிறாரு. அதனால் கரூர்லாம் போவாரான்னு தெரியாது. அது ஏன் இவ்வளவு நாள் போகவில்லை அப்படின்லாம் சில பேர் கேட்டுனுங்கிறாங்க. அதனால் எது பண்ணாலும் கேட்க தான் செய்வாங்க. கோட்டு ஏன் போட்டு வந்துன்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி உலகம் இது. 2 நாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆட்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதான் முடிஞ்ச கதை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஆட்சி ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது, இன்னும் மீட்டிங்லாம் எதுவும் போடல, காவலாளர்கள்லாம் வச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிலைமையில் இன்னைக்கு அந்த மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன முக்கியமான அவசியமான இதுங்க இது. சட்டம் ஒழுங்குலேருந்து பல விஷயங்கள். அரசுடைய நிலை என்ன, நான் எப்படிப்பட்ட ஆள், என்ன பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டு நான் எல்லாத்தையும் வச்சு நடத்தணும். இப்படி நடத்தினா தான் கவர்மெண்ட் போக முடியும். அது அப்பப்போ கால இடைவெளியில் நடத்திக்கிட்டே இருக்கணும். நடத்திக்கிட்டே இருக்கேன்னு அவங்க சொல்கிற கதை பேய் கதைலாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நீ நேற்று கூட வெங்கட்ராமன் போய் இந்த உணவுத்துறை ஆய்வு பண்ணுறாரு. நம்ம ஆளுங்க எங்கே ஆய்வு பண்ணாலும் ஒரு இது மேப்பை தூக்கி வந்துடுவாங்க. சார் இதான் சார் காவா, இதான் சார் படிக்கட்டு, இதான் சார் பீரோ, இதுக்குள்ளே தான் சார் ஃபைல் இருக்கும், இப்படி இந்த மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே தலையாட்டுவாங்க. இனிமேல் சரி பண்ணிடுறேன் சார். இப்போலாம் இவ்வளோ தப்பு பண்ணுறீங்களா? ஆமாம் சார், தப்பு பண்ணிட்டோம் சார், தெரியாமல் பண்ணிட்டோம் சார், இனிமேல் நாங்கள் வேறு மாதிரி இருப்போம் சார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதிகாரி. இதை கேட்டுட்டு போனால் ஜாலி, அமைச்சர் ஒன்றுமே சொல்லின்னு போயின்னே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதிகாரிகளை லெஃப்ட் ரைட்டு வாங்கி வேலை வாங்கிறது, அதிகாரிகளை கண்காணிக்கிறது, உளவுத்துறையை சரியாக இயக்கிறது,
அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் தான் வேலை ஆகும். பால்வளத்துறை அமைச்சரும் ஆய்வு பண்ணாங்க பார்த்தீங்களா? எங்கே போய் விழுப்புரம்ல. எங்கே எதில் ஆவின்ல பண்ணாங்களா? பண்ணாங்க. பண்ணிட்டோம் நல்ல விஷயம். இதான் வெளில தெரிஞ்சிருக்காங்க. சரி சார், இப்போ வந்து மதிமுக நீங்கள் சொல்கிறது இந்த சாயப்பட்டறை கிடையாதுல்ல? இல்ல. சாயப்பட்டறையிலையும் போய் நைட்டில் கண்டுபிடிச்சாங்க டக்குன்னு. அதாவது சீல் வச்ச சாயப்பட்டறை உள்ளே போய் ஆய்வு பண்ணி சீல் வச்சுட்டு உள்ளே ஓட்டினுக்கிறான் அவன். போய் பிடிச்சி அப்புறம் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒருவேளை அதையும் நினச்சிக்கிட்டேன். இல்ல சார், இல்ல ஆய்வு பண்ணாங்க. ஏன்னா சாயமும் தண்ணி பாலும் தண்ணி தான். உங்கள்கிட்ட ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் சார். பால்வளத்துறை அமைச்சர் பேர் என்ன சார்? விஜயலட்சுமி. சொல்லிட்டீங்க. ஏன் கேட்க சொன்னாங்களா யாராவது? மக்களுக்கு தாங்க மறந்துடுவோம், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. சூப்பர் சார். மதிமுக வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிச்சு, அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இன்னும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களுக்கு தான் இருக்கும், திமுகனால தான் மதிமுக இந்த நிலைமைக்கு வந்தது அப்படின்ட்டு சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப வைகோ வந்து தாக்கியே பேசியிருக்காரு. திமுகனால தான் மதிமுக அந்த நிலைமைக்கு வந்ததுன்னு சொல்கிறாருல்ல, அது 100% உண்மைங்க. அதாவது மதிமுக ஒரு ஐடென்டிட்டி வந்ததுக்கான காரணம் திமுக. 4 வாட்டி பாராளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்தது திமுக. கலைஞரால் வைகோ வந்து மேலே வந்தார் அப்படின்ட்டு. அப்புறம் ஏதோ பொடா சட்டம், பொடா சட்டத்தில் வந்து வைகோவை காப்பாற்றினது வந்து கலைஞர் தான் அப்படின்ட்டும் சொல்கிறாரு. என்ன அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினாரா? சுப்ரீம் கோர்ட் லாயரா கலைஞர்? நடந்தது என்ன தெரியுமா? இதுதான் சொல்கிறேன், இவங்க எனக்கு என்னன்னு பேசுறது. பொடா சட்டத்தில் சட்டம் கொண்டு வர்றாங்க. பொட்டா, அது பேர் பொடா கூட கிடையாது, பொட்டா. அது வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு வைகோ வீர உரையெல்லாம் நிகழ்த்துறாரு. இந்த மாதிரி சிறந்த சட்டம் கிடையாது அப்படி இப்படின்னு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாங்க, நீங்களும் இந்த சட்டத்தில் தண்டிக்கப்படுவீங்க பார்த்துங்க அப்படின்னு. இவர் இங்கே வந்துட்டு நான் வந்து அது இலங்கை அதுன்னு சம்பந்தப்படுத்தி பேசுகிறாரு. இங்கே தான் காத்துக்கிட்டு இருக்காங்களே அம்மா, வந்தோன்னத்திக்குள்ளே பொட்டாவில் போட்டுடுறாங்க. இவர் நக்கீரன் கோபால்லாம் பொட்டாவில் இருந்தார். அப்போ வந்து இவர் நான் வெளியே வர மாட்டேன்ட்டார். நான் ஜாமீன் கேட்க மாட்டேன், வெளியே வர மாட்டேன்னு உறுதியாக இருக்கார் உள்ளக. அப்போ அவர் வைகோ வந்து திமுக மதிமுகவும் ரொம்ப எளியும் புனியமாக இருந்த காலம். அப்போது எவ்வளோ எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் முடியாதுன்றார். ஜாமீன்லாம் கேட்க மாட்டேன், கோர்ட்டில் வாதாட மாட்டேன்னு. நக்கீரன் கோபால் வாதாடுறாரு. வாதாடி சட்டத்தின் மூலியமாக இது பண்ணி அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் பொறுத்துன்னு நினைக்கிறேன் அவர் ஜாமீன் கிடைக்குது. அப்போ இதை வைகோவும் இதை பின்பற்றி ஜாமீன் கேட்டு வெளியே வரணும்னா வர முடியாதுன்றார். நம்மால் பார்த்தாரு, இதுதான் காலி பண்ணுறதுக்கு சரியான நேரன்ட்டு நேராக போய் சந்திக்கிறார் ஜெயிலில் வைகோவை. அது ஒரு நிகழ்ச்சியான சந்திப்பாக மாறிடுது. நம்ம ஆட்கள்லாம் அப்படி தான் வராங்க. நீங்கள் வந்து உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணணுன்னு கலைஞர் கேட்டுக்கிறார். இல்லை தலைவரே அப்படி இல்லை, உங்கள் சேவை தேவை, நீங்கள் வந்து ஜாமீனில் வாதாடி வெளியே வரணுன்றார். அந்த ஒரு பேச்சை கேட்டு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வழக்கு போட்டு வழக்கறிஞர் வாதாடி ஜாமீன் கேட்டு வெளியில் வர்றாரு. இதில் எங்கேருந்து கலைஞர் காப்பாற்றினார்? என் பஸ்ஸுலாம் அரசு பஸ்ஸுலாம் அருமையாக இருக்குன்னு சிவசங்கர் சொன்ன மாதிரியே இதையும் சொல்கிறார். மேலும் ஒரு விஷயம் சொன்னார் சார். ஆரம்ப கட்டத்தில் வந்து கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் காலடியில் உட்காந்து தான் வைகோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அத்வானி காலில் கூட மோடி உட்காந்தாரு காலடியில். அதுக்கு என்ன பண்ண? பார்த்த சாட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் மதிமுக வரலாறே முடிஞ்சிடும். என்ன வரலாறு முடிஞ்சிடும்? ஏங்க, கலைஞர் இருந்த காலத்தில் அவர் சாதாரண மாணவரணி ஆட்களுங்க வைகோலாம். ஏன் கலிங்கப்பட்டியில் கலைஞர் வச்சு கூட்டம் அந்த இதெல்லாம் அங்கே தான் ஃபேமஸ் ஆகிறார் அவர். சாதாரண இதுதான். 75 அவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கலைஞர்லாம் வேறு லெவலுங்க. ஏங்க 71 76 அவர் சீஃப் மினிஸ்டருங்க. அப்போல்லாம் இவரெல்லாம் மாணவர், சாதாரண இது. 80க்கு மேலே இவர் 75 அது மேலே இவர் கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆகுறாரு. இவருக்கு அவர் வாய்ப்பை கொடுக்குறாரு கலைஞர். அதை இவரும் பயன்படுத்திட்டு பேச்சு அது இதுன்னு பண்ணுறாரு. இவரை வளர்த்து விட்டதில் கலைஞருக்கு ஒரு லாபம், கலைஞரால் இவரால் திமுகவுக்கும் லாபம், வைகோனால். பிரச்சனை எங்கே வருதுன்னா வாரிசுக்கு தடையாக இருப்பான்றது தான் பிரச்சனை. மற்றபடி வைகோ இன்னொன்று இவர் இல்லாச்சிட்டா தொல்லலாம் கொடுத்தாரு வைகோ. எனக்கு என்னென்னு இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதெல்லாம் சிக்கல் இல்லை. அதெல்லாம் மீறி தான் அவர் கொஞ்சம் சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வளர்ச்சி நமக்கு பிள்ளைக்கு சிக்கல்ன்றதுனால தான் ஒரு மத்திய அரசு ஒரு இது அனுப்புது, வைகோனால உயிருக்கு ஆபத்துன்னு, இவருடைய உயிருக்கு ஆபத்து. அதை வைகோவை கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே, இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிறாங்கண்ணே. அது ப்ரெஸ் மீட்டை வச்சு இது பண்ணி அப்புறம் அனுப்புகிறாங்க. இப்படி தான் போகுது. மற்றபடி அவர் அப்படி தான் இருப்பாங்க, தலைவர் கீழே தான் இருப்பாங்க. அதுவும் அவர் பார்த்து தானே வளர்கிறாங்க அவங்க எல்லாருமே. என்ன வைகோ என்னைக்கா மறுத்துருக்காரா? ஒரு நாள் தெரியாமல் வாய் விட்டார். கலைஞருடைய சமூகத்தை சொல்லி பேசிட்டார். பேசும்போது வந்துடுச்சு அவர் கோபத்தில் வந்துடுச்சு. அடுத்த செகண்டு இதாகிட்டார். மன்னிப்பு கேட்டு நான் தலைவரேன்னு அப்படி அத்தனைக்கு 2 பேருக்கும் இது இருந்தது, சண்டை தான் இருந்தது.
நான் தவறாக பேசிட்டேன், அந்த அர்த்தத்தில் நான் பேசல அப்படி இப்படின்னு உடனே மன்னிப்பு கேட்டார். ம். அதெல்லாம் வேற. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ போய் பார்க்க போகிறாரு, செருப்பால் அடிக்கிறாங்க. அது அப்புறம் திரும்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் மக்கள் நல கூட்டணி. அப்படி பார்த்தா வைகோ இந்த மக்கள் நல கூட்டணி இருக்க வைகோலேருந்து எல்லாருமே இப்போ விஜய்கிட்ட இருக்குது. இது இல்லைன்னா இவர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இல்லை 38 எம்பியாக ஜெயிச்சிருக்க முடியுமா? சிவசங்கருக்கு அது தெரியுமா? ஒருத்தரை சார்ந்து தாங்க ஒருத்தர் அரசியல். இவரால் அவர், அவரால் இவர். வைகோ 2001ல் நினைக்கிறேன் பல்டி அடிச்சு அதிமுகவோட போனார். பெரிய நஷ்டம் டிஎம்கேக்கு. அப்போ அவர் கொஞ்சம் பவராக இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் இவங்க இந்த அரசியல்ன்றது இவங்களால அவங்க, அவங்களால இவங்க தான். இப்போனா விஜய் என்ன சொல்கிறாரு, மக்கள் கொடுத்த ஆதரவும் ஒரே சிந்தனை உள்ள கட்சியுடைய ஆதரவோடு தான் அந்த கவர்மெண்ட் இருக்குன்றாரு. அது உண்மை தானே? ஆமாம். ஏன்னா அவர் 108 தானே. அதனால் இது அரசியலில் இதெல்லாம் வந்து சுயபெருமை என்னால் தான் அப்படின்னு பேசியே தான் அழிஞ்சு போகிறது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது லஞ்சம் வாங்கினார் அப்படின்ட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க போலீஸார். இந்த நிலைமை எப்படி பார்க்குறீங்க? அதில் இந்த லஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டதாகும். வேலைக்காக கொடுத்தேன் அப்படின்றதுல இளஞ்செழின்னு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சிவசங்கர் சொன்னார். என் பிஏலாம் கிடையாதுன்னு. அவர் வந்து ஒரு பள்ளி கல்வித்துறையில் இருந்தவர். அதுக்கெல்லாம் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்ல. புரோக்கர்கள் எப்படி வேணா இருக்கலாம். அது கொடுத்தவரும் புகாரை கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் அமைச்சர்ட்டையும் கூப்பிட்டு போனார், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்துருக்காரு. அவரும் இதில் இன்ட்ராக்ஷனில் அவரும் சொல்லிட்டு இருக்காப்புல, அவருடைய விசாரணையில் சொல்லியிருக்காரு. அதனால் அடிப்படையில் எஃப்ஐஆரில் சேர்த்து சம்மன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சிக்கல் தான். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி புகார்கள் வர வர புகார்களை வச்சு பண்ணுவாங்க. அதனால திமுக மேலே கம்ப்ளைண்ட் அதிகமாகிட்டே போயிட்டு. அதுக்கு தான் சரத்குமார் பதவி விலக சொல்லி நாங்கள் கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்பொழுது இது எல்லாமே பயங்கரமான முடிவு எடுத்துருவாங்க, அதெல்லாம் கிடையாது. இதை ஒழுங்காக நடத்தி வழக்கு நடத்தி அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதெல்லாம் கொண்டு போனால் தான். இல்லாட்டி சில வழக்குலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி புகார் கொடுத்து சொல்கிறவர் நாளைக்கு பல்ட்டி அடிச்சிடுவார். நான் அப்படி சொல்லலைங்க, ஆடே காணா போலங்கன்றார். கிணத்த காணான்ட்டு ஆடு ஆடு என்ன மறந்து போச்சா? ஆடு பஞ்சாயத்து தெரியும்ல. தெரியும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்களை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.